இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் அறிந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்ற உமது அருளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சோதனையை மன உறுதியுடன் நாம் தாங்க வேண்டும் என்று விளக்குகிறது. மேலும் பாவம் எவ்வாறு நமக்கு வருகின்றது என்பதை விளக்குகிறது. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என்று கூறுகிறது. பாவத்தினுடைய சம்பளம் விளைவு சாவாக இருக்கிறது. இறைவன் நமக்கு எப்போதும் நன்மை செய்பவராக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் நம் கண்களை துறக்க சொல்லுகிறார், காதுகளை கேட்க அழைக்கின்றார். அவர் எல்லாம் வல்லவர், அப்பங்களை பழுக பெருக செய்து எவ்வாறு அற்புதம் செய்தார் என்பதை விளக்குகிறார். பரிசேயரை பற்றி அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உணர்ந்து சோதனைக்கு நாங்கள் உட்பட்டாலும் உமது நன்மையால் வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். பாவ செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக வாழ அருள் தாரும். எங்களுக்கு மனமாற்றத்தை தந்தருளும். ஆண்டவரே, இதோ தவக்காலத்தில் நுழையிருக்கிற நாங்கள் நல்ல ஒரு மனமாற்றம் பெற்று உமது அருளில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் வாழ்வோம், ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழுவோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல மனமாற்றம் பெற்று உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித கேத்ரின் ரிக்கி கூறுகிறார், நம்முடைய குறிக்கோள் எல்லாம் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இருக்க வேண்டும்.